ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் ஒரு புது டிப்ஸும் ஒரு சீக்ரெட்டு ஒரு பொருளும் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்துக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா நம்ம பாவு காய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 1 கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 3 ஏலக்காயும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாகுப்பதம் வேண்டியதில்லை. நம்ம அந்த வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. ஒரு முடி தேங்காய் இருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக தேங்காயை வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அதில் தூசெல்லாம் இருக்கும். அதனால் நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பாகு இந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா இது கிளறி விட்டுக்குங்க. உடனே கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் கட்டி விழுகாது. வெள்ளைப்பாகு ஊற்றின உடனேயே நீங்கள் பொட்டுக்கடலை மிக்ஸை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க, கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வருதுங்க. இது நல்லா கெட்டிப்பட்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் பொட்டுக்கடலை அரைச்சி சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி நமக்கு கெட்டிப்பட்டு வர. கூட ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது எடுத்து வச்சிட்டேன். அது கெட்டியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்ப மாவு உங்ககிட்ட இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு, கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு ஓகேங்களா. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. காரணம் என்னென்னா, மைதா மாவு நம்ம சேர்க்கையில் ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த சாஃப்டாக இருக்குங்க. இப்போ மாவு லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி 2 கப் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுறோணும் அப்படின்னா, நம்ம சப்பாத்தி மாவில் பிசைவோம்ல, பூரி மாவு அந்த மாதிரி பிசைகிற அளவுக்கு நீங்கள் அளவளவாக கொதிக்கிற தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி உங்களுக்கு மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணியில் நான் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி அளவுக்கு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஊற்றிட்டு, கை யூஸ் பண்ண முடியாது, கரண்டியால் இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையால் நீங்கள் கிண்டிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா மாவும் ஃபுல்லாக படுற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கைகளால் கொஞ்சம் ஆற விட்டு இந்த மாதிரி கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். வாழை இலையில் நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மாவு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு. நான் கொஞ்சம் பெருசாக போகிறதுனால பெருசாக எடுத்திருக்கேன். இல்லைன்னா கம்மியாக சின்ன சின்னதாக போகிறதுனா நீங்கள் மாவு கம்மி பண்ணிக்கோங்க. நான் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சுட்டு நல்லா கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்து அமுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தளவுக்கு வந்துருச்சு. இப்போ பூரணம் நல்லா ஆறுனோம்னா இந்த பூரணம் கொஞ்சம் கெட்டியாயிரும். நம்ம நாட்டு சக்கரை வெல்லம் போட்டிருக்கிறதுனால இது ஆறுச்சுன்னா கெட்டியாக வந்துடும். அதனால் நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா 2யும் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு அமுத்தி பிடிச்சிட்டு ரொம்ப அமுத்தக்கூடாது. ஓரங்களில் மட்டும் லைட்டாக அப்படி அமுத்தி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்களில் வந்து நமக்கு வெளியே வந்துடும். அதனால லைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டுக்கோங்க ஓரங்களில் மட்டும். இப்போ அமுத்தியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து அச்சு இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா கூட வாழை இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அச்சு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து சேஃப்லாம் எதுவும் இல்லை. அப்படி மாவு எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கைகளால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கம் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் எடுத்து இதே மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நடுவில் வந்து அதே மாதிரி பூர்ணம் வச்சுக்க போகிறோம். நமக்கு 2மே ஈஸி தாங்க. அச்சில் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இலையில பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் உங்கள் தோதுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓர்ஸாக வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூர்ணத்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சிட போகிறோம். இப்போ நல்லா அழகாக பண்ணிக்கோங்க. இப்போ பூர்ணம் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். பூர்ணம் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக வைக்க வேணாம். ரொம்ப ஜாஸ்தியாக வந்தாலும் வெளியே வந்துடும். அதனால பார்த்து அளவாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் ஓரங்களில் இப்படி லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சேஃபாக கரெக்டாக அளவாக வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். எடுத்தோம்னா இந்த மாதிரி பாருங்கள் அச்சில் சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் அச்சில் பூராமே போட்டு எடுத்து வச்சிட்டேன். இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் எங்கிட்ட இட்லி பாத்திரம் இருக்குது. உங்ககிட்ட இடியாப்பம் இருந்தாலும் ஓகே தான். அதுலேயும் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வாழை போட்டு நான் வச்சு எடுக்க போகிறேன். கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். வாழை இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க. இனிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.